पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். நாம் இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 556வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஊர்த்வரேதஸ் என்பது. இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் உள்ள திருநாமம். அதாவது மனிதர்கள் தங்களுடைய சந்ததியை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு என்று 7வது தாது சரம தாது என்று ஒன்றை இயற்கை வழியாக எம்பெருமான் அருளியிருக்கிறான். அவருடைய வீரியம் என்று சொல்வது. அந்த வீரியத்தை கீழே விடாமல் தங்களுடைய தவ வலிமையினாலே கட்டுப்படுத்தி பிரம்மச்சரியத்திலே இருந்து அப்படி வாழ்ந்தார்களானால் அந்த வீரியம் மேல் நோக்கி ஃப்ளோவாகி அவர்களுக்கு தனி பொலிவை தரும், தனி தவ வலிமையை தரும் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால துறவிகளை ஊர்த்வரேதஸ் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஊர்த்வரேதஸ் துறவி திருவேங்கடமுடையான். யார் திருவேங்கடமுடையானா? துறவி. அவன் தான் மார்பிலேயே 2 தாயாரோடு இருக்கானே மலையில். மலையப்பன் 2 பக்கமும் தாயார்களோட ஊர்வலம் வருகிறானே. கீழே இறங்கி வந்தால் பிராட்டி இருக்கிறாளே அலர்மேல் மங்கை. அப்பேற்பட்ட விஸ்வ குடும்பியான மாபெரும் கிரகஸ்தனாகிய பகவானை ஊர்த்வரேதஸ் என்று தன்னுடைய வீரியத்தை கீழே விடாமல் இருக்கக்கூடியவன் துறவி என்று சொல்வதற்கு என்ன பின்னணி? அன்பர்களே, பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கான். அதிலே துறவியாக ஒரு அவதாரம் எடுத்திருக்கான். துறவியாக ஒரு அவதாரம் எடுத்திருக்கான்னு சொல்லக்கூடாது, 2 தடவை அவதாரம் எடுத்திருக்கான். தான் கமண்டலுவோடையும் திருதண்டம் என்கிற முக்கோளோடையும் பிரம்மதேவனுக்கு ஹயக்ரீவன் சந்நியாசி கோலத்திலே காட்சி அளித்ததாக ஹயசிர உபாக்கியானம் என்கிற பகுதி மகாபாரதம் சாந்தி பருவத்திலே சொல்லுகிறது. இது ஒரு பக்கம் நிற்க, வைதிக மதமாகிற வேத மதத்திற்கே பெரிய சோதனை ஒரு காலத்திலே வந்தது. வேத மதத்தை சாடினவர்கள் பலர். அப்பேற்பட்ட அன்றிலிருந்து இன்று வரை வேத மதத்தை சாடுபவர்கள் இருக்கிறார்கள்.
டெங்கு போல கொங்கு போல சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அது இன்று நேற்றல்ல, பல காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் மீறித்தான் வேத மதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படி வேத மதத்தை அழிக்க வேண்டும் என்று பலர் கங்கணம் கட்டி இருந்த பொழுதும், வேத நெறியே புலப்படாத ஒரு நிலை வந்துவிடுமோ என்று மக்கள் அஞ்சிய பொழுதும், எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தத்தர் என்கிற பெயருடன் அத்ரி பகவானுக்கு புத்திரனாக அவதரித்தான். அது ஒரு அற்புதமான வரலாறு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். நாரத பகவான் ஒரு நாளைக்கு கடலை சாப்பிட்றாரு சத்தியலோகத்தில். சரஸ்வதி வறுத்த கடலை வறுத்து கொடுத்துருக்கா. தாயார் கூட சாப்பிட்றா நாரதா, ஊரெல்லாம் சுற்றுற, சுட சுட கொஞ்சம் கடலையை சாப்பிடு, இன்னொரு பாக்கெட் கொடுக்குறே வச்சுக்கோ, அப்படி ரவுண்ட் அடிக்கிறதே நம்ம நாராயணாயன்னு சாப்பிடு அப்படின்னு ஆர்வத்தோட அன்போட தாய் கடலை வறுத்து கொடுத்தால் நாரதர் சாப்பிட்றார். சாப்பிடும் பொழுது ஒரு கடலையோட கூட அவருக்கு கல் ஒன்று வந்துடுத்து பல்ல. இந்த கல்லை கடிக்க வேண்டிய வந்த உடனே கோபம் வந்துடுத்து நாரதர். பிரம்மச்சாரி தானே, அம்மா ஏன்னா இந்த கல்லோட கடலையை வச்சுருக்க, கல்லையும் வறக்க வேண்டியதானே. சரஸ்வதி சிரிச்சா, கல்யாணம் ஆகாத பிள்ளை என்ன புரிஞ்சுக்கும், கல்லை எப்படிடா வறுக்க முடியும், கடலை தாண்டா வறுக்க முடியும். ஏம்மா இந்த சாதாரண விறகு அடுப்பில் முடியாது, கறி அடுப்பில் முடியாது, கேஸ் அடுப்பில் முடியாது, அதுவும் நல்ல பெரிய திறமை வாய்ந்த அடுப்பில் வச்சா கல் ஏன் வதங்காதுன்னு நாரதர் கேட்டார். குதர்க்கமாக கேட்டார். கல் வறுபட்டு கடிக்க முடியாத பக்குவத்தில் வருமா? ஏத்தையாவது சொல்லிட்டுருக்கான் பைத்தியக்காரன் என்று சரஸ்வதி சொன்னான். நான் இரும்பு கடலையே எடுத்து இடும்பையை கடவை மாதிரி செய்து வறுத்து சாப்பிடக்கூடிய பக்குவத்திலே கொண்டு வருகிறேன் என்று நாரதர் ஒரு சவால் விட்டாராம். விட்டு பார்த்தார், கற்பு கனல் அது வேகும் என்று அவர் நினைத்தார். கற்பு கனல் ஒரு கனல் இருக்கு, அவள்கிட்ட கற்புள்ள பெண்கள்கிட்ட ஒரு கனல் இருக்குமோ, அந்த அக்னி, அதை வைத்து இதை வறுத்து விடலாம். அப்போது சிறந்த கற்புக்கரசியாக திகழ்ந்தவள் அனசூயை. கோயம்புத்தூருக்கு போனார் நாரத பகவான். ஒரு ஃபவுண்டில் சொல்லி கடலை பண்ணினார் இரும்பில். அதில் போட்டிருக்க நாரதா கடலை அப்படின்னு ஒரு மார்க் அடிச்சு. அந்த கடலை இரும்பு கடலை. கோயம்புத்தூரில் யார் நாராயணன் பஜனை பண்ணார், யாரோ கொடுத்துட்டான். அவர் சொன்னபடி கேட்டு ஃபவுண்டரியில் அதை எடுத்துகிட்டு போய் அனசூயா தேவி, அவள் எங்கே இருக்கா, மத்திய பிரதேஷில். உத்தரப்பிரதேஷுக்கு தெற்கு எல்லையில் மத்திய பிரதேஷ் தொடங்கத்தில் அனசூயா தேவி அத்ரி பகவானும் ஆசிரமம் வச்சுருக்கா. அங்கே போய் நாரதர் இந்த கடலையை காமிச்சேன், இரும்பு கடலை. இதுக்கடா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இரும்பில் கடலை பண்ணியிருக்கேன்னு கேட்டாள் அனசூயாதி. இதை கொஞ்சம் வறுத்து கொடுங்க சாப்பிடணும். சிரிச்சா, இதை போய் என்ன வறுத்து சாப்பிடணும், இயற்கையாக கடலை உங்கள் அப்பா படைச்சி வச்சுருக்காரு, சாப்பிட வேண்டியதானே. எனக்கு ஒரு ஆசை, இரும்பு கடலையே வறுத்து கொடுக்கணும். முடியாதுங்கிறாங்க. உங்களை போல் கற்புக்கரசியால் முடியும்னு நான் சவால் விட்டுருக்கேன் தாயே. அப்படியான்னா அனசூயை அப்படியே வறுத்து கொடுத்துட்டார். தன் தவ வலிமையெல்லாம் வறுத்துட்டார். பார்த்தார், அப்படி வாயில் போட்டார், நல்லா இருக்கு. நேர சத்தியலோகம் போனார். அம்மா இந்தா இரும்பு கடலை ஒரு பிடி கொடுத்தார். பார்த்தா கடலை போட்டிருக்கு, அதில் நாரதா கடலில் அடிச்சிருக்கு, ஃபவுண்ட்ரி பேர் போட்டிருக்கு. அங்கே போய் பண்டு வந்தேன்னார். அப்படியா நாரதா, அனசூயா அவ்வளோ கற்பற்கரசியான்னு கேட்டுட்டான். நாரதர் வேலை இன்னும் முடியல. அந்த கடலை இன்னொரு பகுதி எடுத்துக்கொண்டு கைலாசம் போனார். அங்கே இருக்கக்கூடிய பார்வதி தேவிகிட்ட காண்பிச்சார். அன்னையே இதை கொஞ்சம் இரும்பு கடலை வறுத்துட்டு வந்திருக்கேன் பார். இரும்பு கடலையை வறுக்கிறத ஏண்டா நாரதா, ஏதாவது பொழுது போகாமல் ஒன்று சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள். அரண்டு போனான். நன்னா தான் இருக்கு. யார் வறுத்தா? கற்புக்கரசி சதி அனசூயா. நேர இதோடு விட்டாரா, வைகுண்டம் போனார். காரிய வைகுண்டம் அவர் போக முடியும், அவருக்கெல்லாம் விசா கிசாலாம் வச்சுருக்கார். பிரஸ்காரராச்சே. அங்கே போனார். அங்கே போய் லக்ஷ்மி தேவிட்ட பாட்டிக்கிட்ட கொடுத்தார், கடலை சாப்பிடுங்க. என்னடா கடலை, என்ன ஃபவுண்டரிலாம் அடிச்சிருக்கு, ஃபவுண்டரில் பண்ணிதான் இரும்பு கடலைம்மா, இந்த வறுத்து கொடுத்துருக்கா சத்ய அனசூயா. அதற்கப்புறம் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி மூவரும் சந்தித்தா. நமக்கு இல்லாத பவர் இந்த சத்ய அனசூயாவிற்கு. அவள் கற்பு கனல்ங்கிறாங்க. அவள் அளவுக்கு நாம் பெயர் பெறணும் என்பது முடியாது போனாலும் அவள் பெருமையை குறைக்கலாமேன்னு நினைத்தார்கள். எப்பொழுது தான் வழக்கம். நமக்கு அவர்கள் லெவலுக்கு போக முடியல, அவள் லெவலில் இறக்க வேண்டியதானே. அதனால் இந்த நம்ம கணவர்கள்ட்ட சொல்லி சத்ய அனசூயாவின் கற்பை குறைக்கணும் ஒரு பிளான் போட்டார்கள்.
அந்தபடி இந்த கணவன் மூவரையும் அவர் வீட்டுக்கு பிக்ஷை எடுக்க அந்தணர் கோலத்தில் அனுப்பினார். பவதி பிக்ஷாந்தேகி என்று அத்திரி ஆசிரமத்தில் இருந்து 3 தேவதைகள் மும்மூர்த்திகளும் கேட்குறார். அந்தணர் கோலத்தில் இருக்கா, உள்ளுக்குள்ளே மும்மூர்த்திகள் இருக்கா. சத்திய அனுசூயை பார்த்துட்டா, அவளுக்கு தெரிஞ்சுடுத்து. அதுக்கான பிக்ஷை போடின்னு வாருங்களும் உட்காத்தி வைத்தாள். வாசக்கதவை சாத்துங்க, பிக்ஷை போடுறதுக்கே வாசக்கதவு, மற்றவங்க பார்க்கக்கூடாது. சரி சாத்தினா. தாயே என்று ஒவ்வொரும் ஒரே குரலில் சொன்னார். எங்களுக்கு ஒரு விரதம் இருக்குது, எங்களுக்கு யார் பிக்ஷை கொடுத்தாலும் அவர்கள் நிர்வாணமாக கொடுக்கும். நான் நியாயமாக இருக்குது, மகளிர் போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. மும்மூர்த்திகள் மேல் சோதிக்க வருகிறாள் என்று சத்தியானசூயை உடனே உள்ளே போனான். அத்திரி ஊரில் இல்லையே. அத்திரிமாரினுடைய கமண்டல ஜலத்தை எடுத்து வைத்து 3 மீதும் புரோக்ஷித்தாள். சிசுர்பவா சிசுர்பவா சிசுர்பவா. 3 பேரும் குழந்தைகளாக மாறினார்கள். அவ்வளோதான். 3 பேருக்கும் நிர்வாணமாக சாப்பாடு போட்டால் ஊட்டினா, மறுபடியும் புடவை கட்டினா, 3 தொட்டியில் போட்டால் பாட்டு லாலி லீலி பாடிட்டு இருக்கான். போன கணவர்கள் கதை என்ன தெரியலேன்னு சரஸ்வதி, பார்வதி மற்றும் லக்ஷ்மி வந்து பார்த்தா 3 கணவர்களும் குழந்தையாக படுத்திருக்காங்க. கணவன் இளைஞனாக இருக்கணும்னு ஆசைப்படலாம், அதுக்காக குழந்தையாக இருந்தால் எப்படி ஆகும்? சத்திய அனுசூயிட்ட மன்னிப்பு கேட்டார்கள் ஒவ்வொரு. அவர்கள் மறுபடியும் பழையபடி ஆக்கி கொடு. சரி, என் குழந்தையாகவே ஒரு அம்சம் வைக்கட்டும் என்று அனசூயா தேவி இந்த மும்மூர்த்திகள் ஒவ்வொருவர் வழியாக ஒரு குழந்தையாக ஏற்றுக்கொண்டு, அதில் நாராயணன் தத்தன் என்கிற பிள்ளையாக வந்தார். பரமசிவன் துர்வாசஸ் என்கிற மகரிஷியாவது, அத்திரி பிள்ளையாக சந்திரன் பிரம்மாவசிவாக வந்தார். இப்படி மும்மூர்த்திகளையும் குழந்தையாக்கினவள் அனசூயை. நண்பர்களே, அந்த பிள்ளையாக பிறந்த தத்தர் அத்திரியின் குமாரராக தத்தாத்திரேய என்று பெயர் பெற்று துறவு கோலம் பூண்டு திருதண்டம் ராமானுஜரை போல திருதண்டம் ஏந்தி வேதத்தை ரட்சித்தார். அந்த அவதாரத்தான் ஊர்தரேரஸாக இருந்தார். அதைத்தான் இப்பொழுது நாரதர் சொல்கிறார். அந்த தத்தாத்திரேய வந்ததுக்கு நான் தான் ஒரு விதத்தில் காரணம், அவர் தான் வேதத்தை காப்பாற்றினார் என்று திருவேங்கடமுடையானை ஊர்த்வரேதஸ் என்று நாரதர் பாடுகிறார். இதன் பின்னணியான ஸ்லோகம். ச ஊர்த்வரேதா குத உச்சதே பிரபு யதுர்த்வரேதா சபவன் திரிதண்டவான் ரரக்ஷ வேதான் இக தத்த நாமதிருத் ஜகந்தி சிஷ்ய ஸ்வயமர்ஜுனோ பவன் ஊர்த்வரேதசே நமஹா. இதற்கு தமிழ்: வீரியதாது கீழே வீழா துறவியான தூயோன் தத்தன், மறையின் நெறியை காத்த முக்கோல் நெறிகளலா அர்ஜுனனை காத்தோன், ஊர்த்வரேதஸ் ஆனதனால் ஊர்த்வரேதஸ் பெயரவனாமே. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.